ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 26 கேட்கலாமா? மறுநாள் காலை திருவிழாவின் 2வது நாளான இன்று தீ மிதிக்கும் நிகழ்வு. பலவிதமான வேண்டுதல்கள் வைத்திருக்கும் மக்கள் பூக்குழி இறங்கி அதை நிறைவேற்றி வைக்க அம்மனிடம் வேண்டுவர். திருசூலத்தின் முன்னால் விறகு கட்டைகள் நல்ல வேகத்தில் எரிந்து கொண்டிருந்தது. மகேஷ், சித்தி கவலைப்படாத, என்னோட இந்த வருஷத்து வேண்டுதலை ஆத்தா நிச்சயமாக நிறைவேற்றுவா. அக்காவும் மாமாவும் சீக்கிரமே நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. சிந்தாமணி நம்பிக்கையாய் சொல்ல மௌனமாய் தலையாட்டினாள் மகேஸ்வரி. கோயிலின் உள்ளே பூட்டப்பட்டிருந்த சன்னதிக்கு வெளியே அமர்ந்து கொண்டு பூசாரிக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் மனோன்மணி சீக்கிரமாக அந்த பூவை ஒரு மாலையாக கட்டுத்தான், விறகு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் தான் நமக்கு நேரம் இருக்குது. அப்புறமா குழியில் இறங்குற எல்லாருக்கும் எலுமிச்சம்பழ மாலையை போட்டு நான் தான் அனுப்பணும். பிறகு உனக்கு உதவ முடியாது. அதனால் நானும் கட்டும் போதே நிறைய மாலைகளை கட்டிடு. நாளன்னைக்கு ஆத்தாவோட அலங்காரத்துக்கு மாலை நிறைய தேவைப்படும். சரி தாத்தா. பூசாரி, என்ன குணசீலா, இங்கே வாங்கலேன், ஒரு நிமிஷம் இருத்தா வாரேன். அவர் எழுந்து சென்றுவிட கோவிலின் வெளிப்பிரகார பக்கமாக பேச்சு குரல்கள் கேட்டது. பாண்டியா, என்னாதான் நீ எனக்கு சமாதானம் சொன்னாலும் நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன்டா. என்னடா நீ, நான் தான் எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, நம்ப மாட்டேங்கிறியே. உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, வைகாசியில் கல்யாணம்னு முடிவானது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ சொல்லாமல் இருந்துட்டியே. நரசிம்மா, திருவிழா முடிஞ்சு போகிற மாதிரி தான் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் என்ன நினச்சாங்களோ, நேற்று 4 மணிக்கு போய் பேசிட்டு வந்துட்டாங்க. அம்மன் ஊர்வலம் முடிச்ச பிறகு சாயங்காலமாக போய் தான் பொண்ணே பார்க்க போகிறோம். அன்னைக்கு நான் உன்னையும் கூப்பிட்டு போகிறேன், சரியா? இப்போ சொன்னியே, இது சரியான பேச்சு. சரி, பொண்ணு யாருடா? நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான்டா. மகேஸ்வரி. மகேஸ்வரியா? அடப்பாவி, அந்த பிள்ளையவாடா நீ கட்ட போகிற? நல்லா யோசனை பண்ணிக்க. அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு சரின்னுட்டு கட்டி கேட்டதுக்கப்புறம் கஷ்டம் வந்தால் அதுக்கு யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. லே, என்னடா நீ இப்படி பேசுகிறவன்? அந்த பிள்ளையை கட்டுனா எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? பாண்டியா, அந்த பிள்ளை நமக்கு சரி வராது. மருதையில் படிக்குது, நம்மளை மாதிரி இல்லை. கொஞ்சம் சவடாலான ஆள் வேற. அன்னைக்கே நீ தான் பார்த்தே இல்லை? இழுத்து இழுத்து நரசிம்மன் பேச என்னைக்கு? செண்பக பாண்டியனின் குரலில் கோபம் கூடியது. அதானப்பா, போன பௌர்ணமி வேட்டை நடந்தப்பத்தேன் அந்த தங்கராசு போனது முன்னால் என்ன பேச்சு பேசிச்சு. சுற்றி இத்தனை ஆம்பளைக இருக்காங்களேன்னு நெஞ்சில் பயம் இல்லாமல் சத்தமாக ஆணித்தரமாக பேசிச்சே. அன்னைக்கே எனக்கு பயந்து வந்துருச்சு. அது சரியான ராங்கி ஏறின பிள்ளை, அதேன்னு சொல்கிறேன். கல்யாணமான புதுசுலேயே அதை தட்டி கொட்டி அடைக்கிடு. உன்னைய விட அந்த பிள்ளை எதுலேயும் வசதி இல்லை, அதே சமயம் எதுலேயும் மட்டமும் இல்லை. அதனாலேயே அவள் ரொம்ப ஆட்டம் போடுவா. பிறகு ஓம்பாடு திண்டாட்டம் தான். சரி, நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா? கேளுடா பாண்டியா, அந்த தங்கராசு எப்படிப்பட்டவன்? இப்போ எதுக்குயா இந்த கேள்வி? விளக்கமெல்லாம் பிறவு சொல்கிறேன், நீ பதிலை சொல்லு. மோசமானவன் தான். சரி, அன்னைக்கு அவன் செத்து கிடந்தப்ப அவங்க அம்மா என்னென்ன பேசுனாங்க. அப்போ நீ அவன் ரொம்ப மோசமானவன், அதனால தான் நான் தான் தண்டனை கொடுத்துட்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் பேசாமல் நின்ன? அவங்க அம்மா வாயை திறந்தா லேசில் மூடாது, அதுக்கு பயந்துதான் நான் சும்மா இருந்துட்டேன். லே, இப்போ நான் மகேஸ்வரியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஏன் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இருடா, விஷயத்துக்கு வாரேன். அன்னைக்கு எதுக்கு வம்புன்னு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா இளந்தாரை பயல்களும் சும்மா இருந்தப்ப அந்த பிள்ளை தானே அவங்க சிநேகிதி போட்ட கடுதாசையை காட்டி நியாயம் கேட்டுச்சு. ஆமாம், ஒருவேளை நம்ம எல்லாரும் அந்த அம்மாவை எதிர்த்து பேசி அந்த நேரம் மகேஸ்வரி வந்து நம்ம எல்லாரையும் வாயை மூட சொல்லிட்டு பேசியிருந்தா தான் அது தப்பு. பேச வேண்டிய நாம பேசலை, அதனால் அது பேசிச்சு. இதுக்கு பேர் ராங்கித்தனமோ இல்லை அகம்பாவமோ இல்லை, சமூக பொறுப்பு. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளை அத்தனை ஆம்பளை ஆளுக கூடி நிற்கிற இடத்துல அந்த மாதிரி பேசுனது எனக்கு பிடிக்கல பாண்டியா. அதனால தான் பார்த்து நடந்துக்கன்னு அறிவுரை சொன்னேன். அதுக்கு மேலே ஓ இஷ்டம். அந்த நரசிம்மனின் குரலில் இப்போது எரிச்சல். சந்திரமகாளி பெண் தெய்வம். அவள் ஒரு தப்பை எதிர்த்து வேட்டையாடும் போது அவளை சாமி நீதியை நல்ல நாட்டைத்தான்னு கொண்டாடுற, திருவிழா நடத்துகிற. ஆனால் பொம்பளைங்க நியாயமான ஒரு விஷயத்துக்கு குரலை வசதி பேசினா அவளை ராங்கிக்காரின்னு முத்திர குத்துற. உனக்கு இன்னும் என்ன சொன்னால் புரியும்னு எனக்கு தெரியல. உனக்கு புரிய வைக்கிறது என் வேலையும் இல்லை. வா, கோயில் வேலை நிறைய இருக்குது, அதை போய் பார்ப்போம். அதற்கு பின் எந்த உரையாடலும் கேட்கவில்லை. அவர்கள் பேசிய அனைத்தையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த மனோன்மணிக்கு செண்பக பாண்டியனை நினைத்தால் பெருமையாக இருந்தது. ஆத்தா, என் மகேஷுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு நேற்றுதான் உன்கிட்ட கேட்டேன். அவளுக்கு தங்கம் போல ஒரு ஆளு கூட கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். மனதார மாகாளிக்கு நன்றி சொன்னாள். அதே நேரம் கொட்டு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் ஆரம்பமானால் பூக்குழி தயாராகிவிட்டது என்று அர்த்தம். மனோன்னு அழைத்து கொண்டே அங்கு வந்தால் பூசாரியின் மனைவி மாரியம்மாள். சொல்லுங்க. வா, எல்லாரும் குழியில் இறங்க போகிறாங்க, பார்க்கலாம். இந்த பூவெல்லாம் கட்டணுமே, எல்லாரும் இறங்கினதுக்கு பிறகு வந்து கட்டிக்கிறலாம். வா வா. தலையாட்டி விட்டு தார்பாயில் கிடந்த பூக்களை கூடையில் அள்ளி நிரப்பி ஓரமாக வைத்துவிட்டு எழுந்தாள். வாங்க போவோம்.
அவள் குழியை நெருங்கியதும் ஒரு பெரிய அண்டாவை தூக்கி கொண்டு வந்த குணசீலன் அதை நடுவில் வைத்தார். அதில் தழும்ப தழும்ப பானகம். குழியில் இறங்குவோர் அனைவருக்கும் ஒரு குவளை நிறைய பானகம் கொடுக்கப்படும். வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. பூசாரி அழைக்க வரிசையில் நின்று அந்த எலுமிச்சம்பழ மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டு முதல் நாளாய் முன்னால் வந்தார் சிந்தாமணி. சித்தி, பார்த்து கவனமாக போங்க. அவர் அருகில் கலக்கமான முகத்துடன் நின்று கொண்டு மகேஸ்வரி சொல்ல, சரித்தா, நீ பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. குணசீலன் நீட்டிய பானகத்தை வாங்கி குடித்துவிட்டு பூக்குழிக்குள் இறங்கினார் சிந்தாமணி. சுற்றியிருந்த பெண்கள் அனைவரும் குலவை போட மகேஸ்வரி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். மகேஸ்வரி வீடு. லேசாக சிவந்து போயிருந்த சித்தியின் பாதங்களுக்கு மயிலிறகால் எண்ணெய் தடவி விட்டு கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. கண்களில் கண்ணீர். ஏன் சித்தி, எதுக்காக இப்படி உங்களை வருத்திக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது. காலில் புண்ணு வந்து ஆறாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? மகேஷ், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இன்றைக்கி நான் மட்டுமா இறங்கினேன்? எத்தனை பேர் என் கூட இறங்கினாங்கன்னு நீதேன் பார்த்தேல. எங்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் அந்த மாகாளி பார்த்துக்கிருவா. சும்மா பயப்படாததா. சிந்தாமணியின் அருகில் அமர்ந்திருந்த ரகோத்தமன் மெல்ல புன்னகைத்தார். சிந்தா, என் மவளுக்கு உண்மையில எம்பிட்டு பிரியம்னு பார்த்தியா? லேசாக கால் சிவந்ததுக்கே அழுகுது பாரு. அது என்ன உங்கள் மவ? மகேஷ் எனக்கும் மவ தானே. அப்படி பார்த்தா உங்களுக்கு முன்னாடியே எனக்குத்தான் அவ மவ. கை குழந்தையாக இருக்கப்ப இருந்தே நான் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அன்பு காட்டுறதில் அப்படியே எங்கள் அக்கா நாச்சியாவை உரிச்சு வச்சிருக்கு. நீ ரொம்ப நல்லா இருப்படி தங்கம். வைகாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் வைக்க போகிறோம். அக்காவும் மாமாவும் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். இனி என்ன, நான் தான் ஆத்தா சன்னதியில் பூ முதிச்சு வேண்டுதல் வச்சுருக்கேன்னு இல்லை, நடக்காமலா போயிடும்? வந்துருவாங்க. இல்லை சித்தி, அம்மா இப்போன்னு இல்லை, இனி எப்போவுமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. மீள முடியாத ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் உண்மையை பட்டென உடைத்து விட்டாள் மகேஸ்வரி. ஏய், என்ன பேசுகிற? கிறுக்கு எதுவும் பிடிச்சிக்கிடுச்சான் உனக்கு? அவள் பேசிய வார்த்தைகளின் வீரியம் தாழாமல் அதட்டினார் ரகோத்தமன். எனக்கு எதுவும் ஆகலை சித்தப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். ஏங்க, பிள்ளை எதுக்கு அரட்டுறீங்க? அது இத்தனை வருஷமாக தேடியும் அவங்க அம்மா அப்பா கிடைக்கலையேங்கிற வருத்தத்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் பற்றி போனதுனால விரக்தியில் அந்த மாதிரி சொல்லுது. அதுக்கு போய் இப்படி குரலை ஒசத்துறீங்க? சித்தி, இதை நான் விரக்தியில் சொல்லலை. அம்மாவே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இனி எங்களை தேடாத, சித்தியும் சித்தப்பாவும் தான் இனி உனக்கு எல்லாம்னு சொன்னாங்க என்று தொடங்கி அனைத்தையும் கண்ணீரோடு விவரித்தாள் மகேஸ்வரி. முதல்ல நான் அம்மாவை பார்த்தப்ப எனக்கு அது கனவா நனவாங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் நான் சமீபமாக பார்த்தது கனவில்லை சித்தப்பா, சத்தியமான நெசம். இது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் 2 பேரும் தாங்க மாட்டீங்க, ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. இது உங்ககிட்ட எப்போ சொல்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். திருவிழா முடிஞ்சதும் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் நீங்களும் சித்தியும் நிதமும் அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதையும் பொறுக்க முடியாமல் சொல்லிட்டேன். ஐயோ தெய்வமே, உனக்கு இரக்கமே இல்லையா? என் காவல் தெய்வங்களை இப்படி போக விட்டுட்டியே. நீ நெசமாவே இருந்தா இது நடந்திருக்குமா? நீ வெறும் கல்லுதேன். சிந்தாமணி தலையில் அடித்து கொண்டு அழ ரகோத்தமன் கண்களில் விழியும் கண்ணீரோடு சிலை போல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தார். ஒரு 5 நிமிடங்கள் கரைந்து போக, இல்லை, எனக்கு இப்பயும் மாத்தாமல நம்பிக்கை இருக்குது. அவள் எங்கள் அண்ணனும் மதினியும் இல்லைன்னு நம்புகிற மாதிரி ஏதாவது குறி காட்டட்டும், அப்போ தான் நான் நம்புவேன், உறுதியான குரலில் சொல்லிவிட்டு துண்டை உதறி கொண்டு எழுந்து உள்ளே போனார் ரகோத்தமன். அதே நேரம் கோகிலாபுரத்தின் எல்லைக்குள் 2 கார்கள் நுழைந்தன. 10 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்துவிட்டு இப்போது திருவிழா காண வந்திருக்கும் மணிராயர் குடும்பம்தான் அது. இவர்களின் வருகையால் திருவிழா நடப்பதில் ஏதேனும் தடை வருமோ? தெரிந்து கொள்ள கூடவே பயணியுங்கள். வருவாள்.